Dear students, I welcome you all to the St. Joseph Study Center Smart Class section. Today we are going to take the first chapter in 11th standard Botany, that is the living world. What is a living world? The life on earth exists within a complex structure called a biosphere. In this biosphere, the living and non-living things exist together to make our planet unique. There are many wonders in this living world. Say for example, the response of the sunflower to the sunlight. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஈஸ்ட் நோக்கி இருக்கும் சன்ஃப்ளவர், ஏன்னா ஈவினிங்கில் வெஸ்ட் நோக்கி வந்துடும். ஏன்னு சொன்னால் அக்கார்டிங் டு த மூமெண்ட் ஆஃப் சன். அதே போல் இந்த க்ளோஷர் ஆஃப் லீஃப் ஆஃப் வீனஸ் ஃப்ளை ட்ராப், அதில் என்ன ஆகும்னா ஒரு இன்செக்ட் உட்காந்த உடனே அந்த லீஃபில் உட்காந்த உடனே அந்த லீஃப் க்ளோஸ் பண்ணி அந்த இன்செக்டை சாப்பிட்டுடும். ஸோ அடுத்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிளான்ட் வந்து டச் மீ நாட் பிளான்ட். ஒரு இடத்துல டச் பண்ணால் போதும், அது மட்டும் அந்த லீஃப் எல்லாம் ஒன் பை ஒன் க்ளோஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஒண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு. இப்போது நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி லிவிங் ஆர்கனிசத்தினுடைய முக்கியமான கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் என்ன சொல்லுவோம், ஆட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் 1. growth. So how to define growth? Growth is defined as permanent and irreversible increase in the size and volume of an organism. இந்த growth வந்து நான் லிவிங் ஆர்கனிஸில் பேர் என்னென்னா எக்ஸ்ட்ரைன்சிக் அப்படின்னு பேர். எக்ஸ்ட்ரைன்சிக் அதாவது டெபாசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அதனால் அது growth இருக்கும். அதே வந்து லிவிங் ஆர்கனிஸில் இன்ட்ரென்சிக், அதாவது உள்பக்கம் செல்லில் சைட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகிறதால செல் இன்க்ரீஸ் ஆகும், செல் இன்க்ரீஸ் ஆகிறதால ஆர்கனிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்ட்ரென்சிக் க்ரோத்துன்னு பேர். ஸோ க்ரோத் இன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்ட்ரென்சிக் அண்ட் இன் லிவிங் ஆர்கனிசம் இஸ் இன்ட்ரென்சிக். அடுத்த ஒரு முக்கியமான கேரக்டர், அதாவது பிளான்ட் க்ரோத்துக்கும் அனிமல் க்ரோத்துக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த க்ரோத் இன் பிளான்ட் இஸ் இன்டெஃபினிட். பாருங்கள், இன்டெஃபினிட், அது தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே போகும். அண்ட் அக்கர்ஸ் த்ரூஅவுட் த லைஃப். ஸோ அது எது வரையிலையும் உயிரோடு இருக்கோ அது வரையிலையும் க்ரோத் இருக்கும். ஆனால் அனிமல்ஸில் அப்படி கிடையாது. இந்த க்ரோத் இன் அனிமல் இஸ் டெஃபினிட். அதாவது ஒரு பீரியட் வந்த உடனே க்ரோத் நின்றுடும். த க்ரோத் இன் அனிமல் இஸ் டெஃபினிட் அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட் ஒன்லி. அதாவது சம் பீரியட்னா சொன்னோம், இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்னால் 1 to 20 years. அதே போல் மற்றதுக்கெலாம் ஒவ்வொரு அனிமலுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேரக்டர். இப்போ ரெண்டாவது கேரக்டர் பார்ப்போம், செல்லுலார் ஸ்ட்ரக்சர். நமக்கு நல்லா தெரியும், ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நம்ம கீழே கிளாஸில் கூட படிச்சிருக்கோம், த செல்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு படித்திருக்கோம். திஸ் செல்ஸ் மே பி ப்ரோகேரியாட்டிக் ஆர் யூகேரியாட்டிக். ரெண்டு டைப்பு. ப்ரோகேரியாட்னா என்னென்னா, இந்த செல்ஸ் ஆர் வித்தவுட் எ மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை அண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ நல்லா கவனிங்க, ஒரு நியூக்ளியஸ் இருந்தாலும் அதில் வந்து அவுட்டர் மெம்பரின் இருக்காது. சாதாரண ஒரு நியூக்ளியஸ்க்கு 4 பகுதி இருக்கும், அதில் பகுதி பேர் வந்து நியூக்ளியர் மெம்பரின், இதில் இருக்காது. ஸோ ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார், லேக் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியை அண்ட் ஆர்கனல்ஸ். அதுலேயும் பர்டிகுலராக மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதெல்லாம் இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 ஆர்கனிசம் தான். ஒன்று வந்து பாக்டீரியா, இன்னொன்று வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கேவும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, சயனோஃபைசியே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சயனோஃபைசியே இஸ் நத்திங் பட் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்து யூகேரியாட்ஸ் பாருங்கள், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு. யூகேரியாட்ஸ் மே பி யூனிசெல்லுலார். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அமீபா, யூக்ளினா, கிளாமிடோமனஸ் அது சொல்லலாம். ஆர் மல்டி செல்லுலார், ஊடோகோனியம், ஸ்பைரோகைரா இதெல்லாம் வந்து மல்டி செல்லுலார். அதுக்கடுத்து பாருங்கள், தே கண்டெயின் டெஃபினிட் நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ நியூக்ளியஸுக்கு வந்து நியூக்ளியர் மெம்பரேன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ அதாவது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடி எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர். மூணாவது கேரக்டர் எடுத்துக்கலாம், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். they perpetuate their own species. பாருங்கள், ரீப்ரொடக்ஷன் எந்த ஆர்கனிசம் பண்ணுதோ that can exist in this world. ரீப்ரொடியூஸ் பண்ணலைன்னா
என்னாகும், these organisms will disappear and they become extinct அப்படின்னு சொல்லுவோம், extinct. இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஏசெக்ஷுவல் மெத்தட், இன்னொன்று வந்து செக்ஷுவல் மெத்தட். இப்போ நம்ம அந்த ரெண்டு டைப்பையும் பார்க்கலாம். முதல்ல ஏசெக்ஷுவல் மெத்தட் எடுத்துக்கலாம். இந்த ஏசெக்ஷுவல் மெத்தட் வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் இன்வால்வ்டு. ஏசெக்ஷுவல் மெத்தடில் ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் இன்வால்வ்டு. கேமிட்ஸ் ஆர் நாட் அட் ஆல் இன்வால்வ்டு. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் சிமிலர் டு தேர் பேரண்ட்ஸ். அதாவது ஒரே ஆர்கனிசம் வந்து நிறைய யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சாதாரணமாக அதுக்கு க்ளோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கொனிடியா இன் ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். பெனிசிலியம் ஒரு வெல் நோன்னு ஃபஞ்சை. ஸோ இங்கே பக்கத்தில் படத்தை பாருங்கள், கொனிடியா இன் பெனிசிலியம். ஸோ இது வந்து கொனிடியா 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீளமாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்தது இதுக்கு பேர் வந்து ஸ்டெரிக்மா அல்லது ஃபைலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உங்கள் மேலே பாருங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டாட்ஸ் தான் நத்திங் பட் கொனிடியா. நிறையா இருக்கும். கொனிடியா வந்து ஸ்மால் ஸ்பெரிக்கல் ஸ்போர்ஸ் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. இது போல் ஆயிரக்கணக்கில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஸ்போர்ஸ் when liberated develop into நியூ பிளான்ட். அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், மதர் பிளான்ட்டை போலியே தான் இருக்கும். ஸோ இது வந்து கொனிடியா. ரெண்டாவது டைப் பாருங்கள், பட்டிங் இன் ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், பட்டிங் இன் ஈஸ்ட். ஸோ இது வந்து மதர் செல்லு. அந்த மதர் செல்லில் வந்து எந்த இடத்துல வீக் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். இங்கே பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் வரும். அப்போ அதுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் அப்படியே எலாங்கட் ஆகி ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ ஒன்று வந்து பேரண்ட் செல்லே இருக்கும், இங்கே பாருங்கள் பேரண்ட் செல்லில் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த நியூ செல்லுக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆனோடனே இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி இந்த செல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து டாட்டர் செல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்டு பட்டிங். இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹைட்ரா ஆல்சோ. ஸோ பாருங்கள், செகண்ட் டைப் பாருங்கள், பட்டிங் இன் ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட். மூணாவது டைப் வந்து பைனரி ஃபிஷன் இன் பாக்டீரியா அண்ட் அமீபா. பைனரி ஃபிஷன் நமக்கு நல்லா தெரியும், ஸோ லோவர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். த டிவிஷன் ஆஃப் மதர் செல் இன்டு 2 ஈக்குவல் டாட்டர் செல்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து பைனரி ஃபிஷன். பைனா 2. அதுக்கடுத்து பாருங்கள், ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா. நாலாவது டைப் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்பைரோகைரா ஃபிலமெண்ட். இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்பைரோகைரா ஃபிலமெண்ட்டு. இது ரொம்ப நீளமாக இருக்கும். என்னாகும், நல்லா டெவலப் பண்ண ஒரு ஸ்பைரோகைரா ஃபிலமெண்ட்டு ஒரு அலை வரும்போது என்னாகும், இட் வில் பி broken into bits. இங்கே 2 பிட்டை காமிச்சிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் broken into bits. ஒரு பிட்டுக்கும் பேர் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ ஈச் பிட் டெவலப் இன்டு எ நியூ பிளான்ட் பாடி. அப்போது ஒரு 2 பிட்டுன்னா 2 பிளான்ட்டு. இது ஆக்சுவலாக வந்து நிறைய பிட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ நிறைய பிளான்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா. அடுத்தது பாருங்கள், புரோட்டினிமா இன் மாசஸ். புரோட்டோனிமான்றது வந்து ஒரு சின்ன பிரான்ச். அது வந்து மாஸ் லைக் ஃபுனேரியாவில் காமனாக இருக்கும், பிரியோஃபைட்டாவில் காமன். அதுக்கடுத்து ரீஜெனரேஷன் இன் பிளானேரியா. ஸோ இங்கே பாருங்கள், ரீஜெனரேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக விளையாட்டுக்க சொல்லுவோம், இந்த பள்ளியில் வந்து ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப வளர்ந்துரும் அப்படின்றது. அதே தான் இதுவும். இது வந்து ஒரு பிளானேரியா. இந்த பிளானேரியா பாருங்கள் 3 பார்ட்டாக கட் ஆகிடுது. பை ஆக்சிடென்டலி இட் இஸ் கட் இன்டு 3 பார்ட்ஸ். பாருங்கள், இது தலை ஒரு பகுதி ஆகிடுது, நடு உடல் பகுதியாக, அது கடைசி பகுதி. ஆனால் என்னது பாருங்கள், ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அனிமலாக டெவலப் ஆகிடுது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்னு பேர். ரீஜெனரேஷன் அல்லது ரீக்ரோத் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பேர், ரீக்ரோத் ஆஃப். ஸோ இதெல்லாம் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, இது போதும் இப்போது நமக்கு. அடுத்தது இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஏசெக்ஷுவல் மெத்தட் என்ன பண்ணோம், வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஆனால் இந்த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் வந்து ஃபார்ம்ட் பை த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டை, தட் இஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து தான் ஒர்க்கர் பீஸ் டெவலப் ஆகும். அதுக்கு இது ஆக்சுவலாக இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, ஹாப்ளோடிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜுவாலஜியில் நல்லா பார்க்கலாம். இது நான் 4th சாப்டர் 12th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டரில் இது இருக்குது. அதே போல் மியூல்ஸ் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப்
மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். இது எக்ஸப்ஷன், ரொம்ப ரேரு தான். அடுத்தது பாருங்கள், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்ஸ். ஏசெக்ஷுவல் பார்த்துட்டோம், இப்போ செக்ஷுவல் மெத்தட் பார்க்க போகிறோம். அதை ஏற்கனவே சொல்லுவேன். இட் இஸ் பை த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ். இந்த ஏசெக்ஷுவல் மெத்தடில் வேரியேஷன்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனால் பட் செக்ஷுவல் மெத்தடில் வேரியேஷன்ஸ் வரும், பிகாஸ் ஆஃப் தேர் இஸ் எ ரீகாம்பினேஷன். இப்போ 4வது கேரக்டர் பார்க்கும், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஒவ்வொரு ஆர்கனிசமும் ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடியது, எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸுக்கு ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கு பேர் தான் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. All organisms are capable of sensing their environment and respond to the various physical, chemical and biological stimuli. அனிமல்ஸில் ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரியாகவும் பிளான்ஸில் ஒரு மாதிரியாகவும் இருக்கும். அனிமல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கும், பார்க்கக்கூடியது. அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். திஸ் இஸ் கால்டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பேர். ஆனால் பிளான்ஸில் வந்து அது போல் இல்லை. பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, but it is in the form of curvature, that is bending of plants towards sunlight. ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது பெண்டிங் ஆஃப் ரூட்ஸ் டுவர்ட்ஸ் வாட்டர், அது பேர் என்ன சொல்லுவோம், ஹைட்ரோட்ராபிசம். அப்புறம் ஜியோட்ராபிசம். அப்புறம் இதே போல் இந்த க்ளோஸ்ட் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ஸில் இரிட்டபிலிட்டி, அனிமல்ஸில் வந்து கான்ஷியஸ்னஸ். ஸோ இது வந்து 4வது கேரக்டர். இப்போ நம்ம 5வது கேரக்டர் போகலாம், ஹோமியோஸ்டசிஸ். ஹோமியோஸ்டசிஸ் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரெகுலேஷன் ஆஃப் த பாடி. இங்கே பாருங்கள், ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி நம்மளே தற்காத்து கொள்ளும். அதுக்கு பேர் தான் வந்து ஹோமியோஸ்டசிஸ் அப்படின்னு பேர். ஸோ இட் இஸ் லயபிள் டு சேஞ்ச். இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து 40க்கு போகும். ஆனால் நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 தான் இருக்கும். அப்போது தட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமியோஸ்டசிஸ். It is essential for living organism to maintain internal condition to survive in the environment. So இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் ஹோமியோஸ்டசிஸ்? அடுத்தது மெட்டபாலிசம். வாட் இஸ் மெட்டபாலிசம்? The sum of all the chemical reactions taking place in a cell of living organism is called metabolism. அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்? உதாரணமாக வந்து பிளான்ட் இருந்தாக்க டியூரிங் டே டைம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கம்பைன் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட் C6H12O6. அங்கே பாருங்கள், அது கெமிக்கல் ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த கெமிக்கல் வந்து ஸ்டோர்ட் இன் பிளான்ட்ஸ். ஃப்ரம் த பிளான்ட் இட் கம்ஸ் டு த அனிமல்ஸ். அனிமல்ஸில் வந்து அதுக்கு என்ன பேர், கிளைக்கோஜன் அப்படின்னு பேர். ஸோ இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த செல்ஸு. இப்போ ஃபுட்டு ஸ்டோர் ஆன மட்டும் போதாது, அந்த ஃபுட்டுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கணும். அப்போ என்ன ஆகுது, வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் broken into கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ பாருங்கள், இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் ப்ராட்லி divided into anabolism and catabolism. So the difference between anabolism and catabolism is given below. இந்த டேபிள் பாருங்கள், கிளியராக இருக்குது. anabolism ஃபஸ்ட்டு, catabolism. ஸோ anabolism என்ன இருக்குதுன்னா, இட் இஸ் த பில்டிங் அப் ப்ராசஸ். அதாவது smaller molecules combine together to form larger molecule. அப்போ என்ன ஆகுது, chemical energy is formed and stored. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ஸ்டார்ச் அது சொல்லலாம். அல்லது சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ் அதுவும் சொல்லலாம். அதே பாருங்கள், கட்டபாலிசம் அப்படி ஆப்போசிட் ப்ராசஸ். இட் இஸ் அ பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் broken into simpler molecules. அது பாருங்கள், larger molecule break into smaller units. So the energy stored is released. ஏன்னு சொன்னால் நமக்கு தேவையான எனர்ஜி அதுதான் கொடுக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் டியூரிங் த ரெஸ்பிரேஷன். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்டு கட்டபாலிசம். இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. இது இல்லாமல் இப்போ இதுவரையிலும் நம்ம வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் பார்த்தோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன பாருங்கள், மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் and excretion are also considered as the property of
living things. அடுத்தது பாருங்கள், இந்த லிவிங் திங்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம். த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிகின் வித் ஆட்டம்ஸ் அண்ட் எண்ட் இன் பயோஸ்பியர். ஸோ பாருங்கள், இந்த ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது கம்பைன் பண்ணி லார்ஜர் யூனிட் கடைசி எங்கே முடியுது? பயோஸ்பியர். ஈச் லெவல் cannot exist in isolation. Instead, they form levels of integration as given in figure. ஸோ இங்கே இந்த ஃபிகரை பாருங்கள், தனித்தனியாக இருக்க முடியாது, ஒன்று இருந்தால் தான் இன்னொன்று இருக்க முடியும். அதுதான் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட்ஸ் வித் ஆட்டம்ஸ், அப்புறம் ஆட்டம்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரம் த மாலிகுல்ஸ் ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்னென்ன ஆர்கனல்ஸு? மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடி, நியூக்ளியஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு லிவிங் செல்லை கான்ஸ்டியூட் பண்ணுது. மெனி செல்ஸ் டுகெதர் ஃபார்ம் tissues, many tissues together form organs. அப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் கான்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்கனிசம், ஒரு ஆர்கனிசத்தை உருவாக்குது. நிறைய ஆர்கனிசம் சேர்ந்து பாப்புலேஷன், நிறைய பாப்புலேஷன் சேர்ந்தது ஒரு கம்யூனிட்டி, நிறைய கம்யூனிட்டி சேர்ந்தது ஈகோசிஸ்டம். அப்புறம் கடைசியாக பயோஸ்பியர். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் பயோஸ்பியர். ஸோ இதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து நிறைய லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் இந்த லிவிங் திங்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு வேரியஸ் குரூப்ஸு. முக்கியமாக என்ன சொல்லுவோம்னா பாக்டீரியா, ஆல்கே, ஃபஞ்சை, பிரியோஃபைட், டெரிடோஃபைட் அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். அதில் இதெல்லாம் வந்து லிவிங் ஆர்கனிசம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனிசம் உண்டு, ஆர்கனிசம்னு சொல்லக்கூடாது, முக்கியமான ஒரு பார்ட் என்னென்னா வைரஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைரஸஸ் ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அதனால் வைரஸ் பற்றி நம்ம முத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே கன்க்ளூடட், முதல்ல என்ன சொன்னாங்கன்னா வைரஸஸ் ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, வைரஸஸ் ஆர் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வைரஸஸ்னுடைய மிக முக்கியமான கேரக்டர்ஸில் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். வாட் ஆர் வைரஸஸ்? வைரஸஸ் மீனிங் பாய்சன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எங்கே இருந்தாலும் கெடுதல் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ரீசன் என்ன செய்கிறாங்க, அந்த வைரஸஸை வச்சு நிறையா வேக்சின்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு, வைரஸஸ் மீனிங் பாய்சன். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. அடுத்து பாருங்கள் டெஃபினேஷன் பாருங்கள். வைரஸஸ் ஆர் சீரியஸ் என்டைட்டிஸ். அப்படின்னா என்ன, என்டைட்டிஸ்னால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு, அண்ட் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் பயாலஜிக்கல் பசில். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, தே ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பர்டிகுலர் கேரக்டரால் தான் வைரஸஸ் வந்து ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, வைரஸஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக். அப்படின்னா கேன் பி சீன் ஓன்லி அண்டர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நம்ம சாதாரண காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாது. அடுத்தது இன்ட்ரா செல்லுலார். அதுவும் வந்து இன்சைட் த ஆர்கனிசம், இன்சைட் த செல்லில் தான் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து இன்ட்ரா செல்லுலார். ஆப்ளிகேட் பேரசைட். ஆப்ளிகேட் அப்படின்னு சொன்னால் வித்தவுட் ஹோஸ்ட்டு தே கேனாட் எக்ஸிஸ்ட். அதாவது வைரஸஸ் வந்து இன்னொரு ஆர்கனிசத்துக்கு உள்ளே இருக்கும் போது தான் உயிராக இருக்கும், வெளியில் வந்ததுன்னா செத்து போயிடும். ரைட், அடுத்த டாபிக் வந்து மைல் ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி. ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்கவரி பாருங்கள். இன் 1796 எட்வர்ட் ஜென்னர் யூஸ்டு வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். ஸோ அவர் தான் வேக்சினை கண்டுபிடிச்சார். அதனால் ஆக்சுவலாக எட்வர்ட் ஜென்னர் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள் 1886 இன்னொரு சயின்டிஸ்ட் பேர் வந்து அடால்ஃப் மையர் டெமான்ஸ்ட்ரேட்டட் த இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் ஆஃப் டொபேக்கோ மொசைக் வைரஸ் யூஸிங் த சாப் ஆஃப் மொசைக் லீவ்ஸ். யூஸிங் த சாப்னா என்னது, ஒன்றும் இல்லை, இந்த இப்போ இந்த டொபேக்கோ எந்த லீஃப் எடுத்தாலும் சரி, டொபேக்கோ லீஃபோ அல்லது வேறு எந்த லீஃப் எடுத்து நல்லா கையில் வச்சு கசக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளூயிட் வருது இல்லையா, அந்த ஃப்ளூயிடு பேர் தான் வந்து சாப் அப்படின்னு பேர். ஸோ இவர் என்ன செஞ்சார், ஒரு டிசீஸ்டு பிளான்ட்டு லீஃப் எடுத்து அதை நல்லா கசக்கி அதனுடைய சாப்பை, அதாவது சாறு அப்படின்னு சொல்லுவாங்க, கசாயம் அப்படின்னு சொல்லலாம்,
அந்த சாரை வந்து ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டில் வைக்கிறார். வச்சோடனே என்னாவது, ஹெல்த்தி பிளான்ட் இஸ் அஃபெக்டட். ஸோ அதுதான் இவர் சொன்னார். அடால்ஃப் மேயர் demonstrated the infectious nature of tobacco mosaic virus using sap of mosaic leaves. அதுதான். அடுத்தது பாருங்க, 1892 Dmitry Ivanovsky proved that the viruses are smaller than bacteria. ஸோ இவர் வந்து வைரஸை பார்க்கல, ஆனால் அது வைரஸ்ன்னு சொல்லிட்டார். அதாவது பாக்டீரியா விட ஸ்மாலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னார். அதனால் இவர் தான் வந்து டிஸ்கவரர். ஸோ நல்லா கவனிங்க. அப்போ வைரஸ் வந்து 1892 கண்டுபிடிச்சிருக்காங்க. 1892 யார் கண்டுபிடிச்சது? டிமிட்ரி இவனாவ்ஸ்கி. ஸோ த கிரெடிட் கோஸ் டு டிமிட்ரி இவனாவ்ஸ்கி. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் ஆர்கனைஸே பார்க்காம அது வைரஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான். அடுத்தது பாருங்கள், 1898 M.W. Beijering defined the infectious agent in tobacco leaf as contagium vivum fluidum. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஒரு லீஃபை கசக்குனா கையில் வச்சு நல்லா கசக்கி எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு சாப் வருது இல்லையா, அந்த சாப்புக்கு பேர் தான் அவர் என்ன சொன்னார், கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம். அப்படின்னா லிவிங் இன்ஃபெக்டிவ், வைவம் அப்படின்னா லிவிங், கண்டேஜனா இன்ஃபெக்டிவ், ஃப்ளூயிடம்னா ஃப்ளூயிட். ஸோ லிவிங் இன்ஃபெக்டிவ் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு பேர் வச்சார் M.W. Beijering. டிமிட்ரி இவனாவ்ஸ்கி என்னன்னு பேர் வச்சார், வைரஸ் அப்படின்னு பேர் வச்சார். அப்படின்னா பாய்சன் அப்படின்னு பேர் வச்சார். M.W. Beijering என்ன பேர் வைக்கிறாரு, கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், வைரஸில் நிறைய டைப் இருக்குது. முக்கியமாக 3 டைப்பு, பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், பாக்டீரியல் வைரஸ் இருக்குது. அதில் இங்கே பாருங்கள், 1915 F.W. Twort ஐடென்டிஃபை வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியல் வைரஸஸை பற்றி அவர் அவனுடைய இன்ஃபெக்ஷனை பற்றி படிக்கிறார் 1915. 1917 பாருங்கள், டி ஹெரல்லி அப்படின்றவர் காயின் த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ். அந்த பாக்டீரியல் வைரஸஸ்க்கு பேர் வைக்கிறார், பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பேர் வைக்கிறார். அது யார், டி ஹெரல்லி. 1984 இப்போ நம்ம கொரோனாவுக்கு பயப்படுற மாரி அப்போ எல்லோரும் எய்ட்ஸுக்கு பயப்பட்டுட்டு இருந்தாங்க, எய்ட்ஸ் வைரஸுக்கு. ஸோ பாருங்கள், அந்த எய்ட்ஸ் வைரஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லூக் மண்டேக்னியர் அண்ட் ராபர்ட் கேலோ டிஸ்கவர்ட் HIV. HIV ஃபுல் ஃபார்ம் என்னது, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் இந்த டிஸ்கவரி ஆஃப் அ வைரஸஸ். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த வைரஸஸ். மொத்தம் 3 ஷேப் இருக்குது. இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் வைரஸஸ் தெர் ஆர் 3 டைப்ஸ். ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், கியூபாய்டு சிமெட்ரி, கியூபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து அடினோ வைரஸ், ஹெர்பிஸ் வைரஸ். இங்கே பாருங்கள், இதுதான் கியூபிக்கல். அடுத்தது என்னென்னா ஹெலிக்கல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், TMB. ஸோ இங்கே TMB கொடுத்துருக்காங்க, ஹெலிக்கல். ஸோ இப்போ நீளமாக இருக்கும், ராடு போல் இருக்கும், அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எப்படி காயிலில் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஹெலிக்கல் அப்படின்னு பேர், ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், காயில்டு. அதுக்கடுத்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியோஃபேஜ், வேக்சீனியா வைரஸ். ஸோ இது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் வைரஸ். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், பாக்டீரியோஃபேஜ். இங்கே கொடுத்தது வந்து T4 பாக்டீரியோஃபேஜ். ஸோ இது 3 வந்து சைஸ் அண்ட் ஷேப்புக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப். அடுத்தது பாருங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் த வைரஸஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், வைரஸஸ் வந்து ஒரு பக்கம் பார்த்தா லிவிங்காகவும் இன்னொரு பக்கம் நான் லிவிங்காகவும் இருக்கும். ஸோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங். அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, தே ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் லிவிங் கேரக்டர்ஸ், அது என்னென்னு பார்ப்போம். ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். மொதல் பாயிண்ட் பாருங்கள், நியூக்ளிக் ஆசிட். ஸோ ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருக்குன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து மேடப் ஆஃப் DNA அல்லது சில நேரத்தில் வந்து RNA இருக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து இப்போ சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பில்டிங் பாடி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்டிங் பிளாக்ஸ். ஸோ அதனால் இது ஒரு லிவிங் கேரக்டர். நியூக்ளிக் ஆசிடும்
புரோட்டீன் இருக்கிறதால இது ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கேரக்டர் பாருங்கள், கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், கேப்பபிள் ஆஃப் அண்டர்கோயிங் மியூட்டேஷன். மியூட்டேஷன் சொன்னால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைச்சிக்கிறது, அது பேர் தான் வந்து மியூட்டேஷன். எ சடன் சேஞ்ச் இந்த ஆர்கானிசம், அது பேர் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து என்னது, லிவிங் ஆர்கானிசம் இருந்ததுன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எபிலிட்டி டு மல்டிப்ளை, ஆனால் தன்னால் மல்டிப்ளை ஆகுது. இட் இஸ் இன்சைட் த ஆர்கானிசம்ஸ் வித்தின் லிவிங் செல்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். ஸோ டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது ஷோ இரிட்டபிலிட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், இரிட்டபிலிட்டின்னா என்னது, த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இதுவும் வந்து இட் வில் ஷோ இரிட்டபிலிட்டி. அதுக்கடுத்தது ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். இப்போ உதாரணமாக எடுத்துங்க, கொரோனா வைரஸ் அட்டாக்க மேன் ஓன்லி, அது வந்து அனிமல்ஸை அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ இதெல்லாம் வந்து லிவிங் கேரக்டர்ஸ். அதே போல் நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், நான் லிவிங்கில் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு, அதாவது கேன் பி மேட் ஏ சாலிடு. இப்போ உதாரணமாக வந்து சால்ட்டு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சுகர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் கேன் பி ஸ்டோர்ட் ஃபார் ஏ லாங்கர் பீரியட். அதே தான் இதுவும், வைரஸஸ் வந்து கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. இது ஒரு முக்கியமான நான் லிவிங் கேரக்டர். அடுத்து பாருங்கள், ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம், மெட்டபாலிசம் இஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ப்ராசஸ். அதாவது ரெஸ்பிரேஷன் நடக்கும், க்ரோத் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். அதுக்கடுத்தது, ஒன்ஸ் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹோஸ்ட் இட் பிகம்ஸ் இன்ஆக்டிவ் அவுட்சைட் த ஹோஸ்ட். ஸோ அவுட்சைட் த ஹோஸ்ட் இட் பிகம்ஸ் டெட். அதுக்கடுத்தது, டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டானமி. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அது தன்னால் தன்னுடைய வேலை செய்ய முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹோஸ்ட் செல் ஒன்லி. இப்போ நம்ம அதை வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம், அதாவது மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாம். அதுக்கடுத்தது, எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். என்சைம்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் நிறைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது போல் இங்கே கிடையாது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். அதுக்கடுத்தது, இந்த வைரஸஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன், அப்புறம் நேச்சர் ஆஃப் த ஜீனோம், அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்டாக. இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லும் போது டிஎன்ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட், ஆர்என்ஏன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நேச்சர் ஆஃப் த ஜீனோம் அது சிங்கிள் ஸ்டாண்டர்டா எஸ்எஸ், அல்லது டபுள் ஸ்டாண்டர்டா அப்படின்னா டிஎஸ். ஸோ அண்டு ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. ஸோ இதை பேஸ் பண்ணி யார் கிளாஸிஃபை பண்ணால், டேவிட் பால்டிமோர் இன் 1971 கிளாஸிஃபைட் வைரஸஸ் இன்டு 7 classes. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 7 classes. சும்மா இதை நீங்கள் பார்த்துட்டா போதும், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்ல. என்னென்ன கிளாஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 7 classes இருக்குது. ஸோ உதாரணமாக வந்து கிளாஸ் 1 வைரஸஸ் வித்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அடினோ வைரஸ் அப்படின்னு பேர், அடினோ வைரஸ். அதே பாருங்கள் 7வது கிளாஸ், வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் அன் என்சைம், அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு பேர். அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் ஹெப்பாண்டா வைரஸ் அப்படின்னு பேர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து வைரல் ஜீனோம். இது ஒரு முக்கியமான பார்ட்டு, நீட்டில் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, நல்ல கவனிங்க. Virus possess only one type of nucleic acid, either DNA or RNA. ஆனால் அதுவே லிவிங் ஆர்கனிசம் தான் எடுத்துட்டிங்களாக்கா, பாக்டீரியாவிலேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் வரையிலையும் என்ன இருக்கும், இந்த செல்ஸ் கண்டெயின் 2 types ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஒன்று வந்து டிஎன்ஏ, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், அது வந்து செல்லில் நியூக்ளியஸில் இருக்கும். இன்னொன்று வந்து ஆர்என்ஏ, அது வந்து சைட்டோபிளாஸில் இருக்கும். டிஎன்ஏனுடைய வேலை என்னென்னா ஹெரிடிட்டரி, கேரிங் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம். ஆர்என்ஏனுடைய வேலை என்னென்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து இங்கே வைரஸஸில் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன பாருங்கள், ஏதாவது ஒன்று தான் இருக்கும், எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. நல்ல கவனிங்க, இது ஒரு நீட் கொஸ்டின் தான். ஸோ வைரஸஸ் கண்டெயின் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, நாட் போத். இந்த டிஎன்ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ். இந்த டிஎன்ஏ வந்து எங்கே இருக்கும், அனிமல் வைரஸஸ்லையும் பாக்டீரியல் வைரஸஸ்லையும் இருக்கும்.
ஆனால் அதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு எக்ஸப்ஷன். பட் ஹெச்ஐவி கண்டெய்ன்ஸ் ஆர்என்ஏ. ஹெச்ஐவி என்னது? அனிமல் வைரஸ், பிகாஸ் இட் அட்டாக் மேன். அனிமல் வைரஸில் ஆர்என்ஏ இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? அனிமல் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ் கண்டெயின் டிஎன்ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷன். அதே போல் பிளான்ட் வைரஸஸில் வந்து ஆர்என்ஏ இருக்கும். அதனால் வைரஸஸ் பொசஸிங் ஆர்என்ஏ ஆர் கால்டு ரைபோ வைரஸஸ். அது எங்கே இருக்குது? பிளான்ட் வைரஸஸில் இருக்குது. ஜென்ரலி கண்டெயின் ஆர்என்ஏ. பட் இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் கண்டெயின் டிஎன்ஏ. ஸோ இங்கேயும் ஒரு எக்ஸப்ஷன் பார்க்குறோம். இதுவும் வந்து முக்கியமான நீட் கொஸ்டின். ஸோ த டிஎன்ஏ வைரஸ். அதுக்கு அடுத்தது, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வைரஸஸ் டிவைட் இன்டூ 4 கேட்டகரிஸ். சாதாரணமாக டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஆனால் இங்கே பாருங்கள், வைரஸஸ் வித் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. எக்ஸாம்பிள் வந்து பார்வோ வைரஸ். அதுக்கடுத்தது வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜஸ். மூணாவது வைரஸஸ் வித் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எக்ஸாம்பிள் வந்து டிஎம்பி, டொபேக்கோ மொசைக் வைரஸ். அதுக்கடுத்தது வைரஸஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எக்ஸாம்பிள் வந்து வூண்டு டியூமர் வைரஸ். இன்னொன்று கூட சொல்லுவாங்க ரைஸ் டார்ஃப் வைரஸ். இப்போ வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். வைரஸஸ்க்கு வந்து 2 எக்ஸாம்பிள். ஒன்று வந்து டொபேக்கோ மொசைக் வைரஸ்ஸு, இன்னொன்று வந்து பாக்டீரியோஃபேஜ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம டொபேக்கோ மொசைக் வைரஸ் பார்க்கலாம். டொபேக்கோ மொசைக் வைரஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். டொபேக்கோ மொசைக் வைரஸ் discovered in 1892 by Dmitry Ivanovsky from tobacco plant. அப்போ என்ன ஆகும்? viruses when infect the tobacco plant, பாருங்கள், viruses infect healthy plants through vectors. இது வந்து தன்னால் பரவாது, ஒரு பூச்சிகள் வழியாக தான். vectors like aphids, locusts etc. The visible symptom of TMV, அது வந்து வைரஸ் டிசீஸ் அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு என்ன சிம்டம்? டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் அலாங் த வெயின்ஸ் அண்ட் ஷோ டிப்பிக்கலி எல்லோ அண்ட் க்ரீன் மோல்ட்லிங். அப்போ என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் கலரும் எல்லோ கலரும், க்ரீன் கலர் வந்து எல்லோ கலராக மாறிட்டே வரும். அதுக்கு பேர் என்ன சொன்னோம்? மொசைக் சிம்டம் அப்படின்னு பேர். மொசைக் சிம்டம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். டிஎம்வி வைரஸ் இஸ் எ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக், revealed that it is rod shaped helical virus. So TMV என்ன ஷேப்பு? rod shaped helical virus. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். measuring about 300 into 20 nanometers. அதனுடைய molecular weight பாருங்கள். molecular weight is of 39 into 10 to the power of 6 daltons. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த வைரியான்றது என்னென்னா இந்த இனிஷியல் ஸ்டேஜ். The virion is made up of 2 constituents, a protein coat called capsid and a core called nucleic acid. Central core actually. இப்போ பாருங்க, இதுதான் வந்து டிஎம்பி. இந்த அவுட்டர் கோட்டுக்கு பேர் தான் வந்து கேப்சிட் அப்படின்னு பேர். கேப்சிட். ஸோ இன்னர் கோர், இதுதான் வந்து இன்னர் கோர். இந்த இன்னர் கோருக்கு பேர் வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர். இந்த அவுட்டர் கோர் பாருங்கள், இந்த அவுட்டர் கோர் அதாவது கேப்சிட் வந்து மேடப் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்மாலர் யூனிட்ஸ். அந்த ஸ்மாலர் யூனிட்ஸுக்கு என்ன பேருன்னா கேப்சோமியஸ் அப்படின்னு பேர். கேப்சோமியஸ். இது ஒரு டயக்ராம் கொஸ்டின் கூட. ஸோ இது படம் போட்டுட்டு கடைசியாக எழுதும்போது என்ன சொல்லுவாங்க? பனானான்னு எழுதிடுவாங்க. ஸோ இது பனானா கிடையாது, ஒவ்வொன்றும் வந்து கேப்சோமியஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். கேப்சோமியஸ். அதுக்கடுத்தது இந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் ஆர்என்ஏ. நமக்கு நல்லா தெரியும் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். 4 types ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அந்த 4 types அது வந்து நிறைய இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 6500 நியூக்ளியோடைட்ஸ் ஆர் தேர். அடுத்தது வந்து பாக்டீரியோஃபேஜை பற்றி பார்க்கலாம். பாக்டீரியோஃபேஜ் இங்கே பக்கத்தில் இருக்குது பாருங்கள், படத்தை பாருங்கள். பாக்டீரியோஃபேஜ் ஏற்கனவே பார்த்தோம். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வைரஸ் அல்லது ஏடிபிக்கல் வைரஸ். இதில் வந்து நிறைய பார்ட் இருக்குது பாருங்கள், நிறைய பார்ட்டு. இந்த பாக்டீரியோஃபேஜ்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே இன்ஃபெக்ட் பாக்டீரியா பாக்டீரியா உள்ளே போனோடனே அது பாக்டீரியாவை கொஞ்ச நாளில் சாவடிச்சிடும். அதனால் வந்து ஈட்டஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து நிறைய பார்ட் இருக்குது. என்னென்ன பார்ட் பாருங்கள்? ஹெட்டு. ஸோ இங்கே இருக்குது ஹெட்டு. அப்புறம் 2வது பார்ட் பாருங்கள், காலர். அப்புறம் அந்த நீளமான பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டெய்லு.
அதுக்கு அடுத்தது இந்த இந்த ஸ்மால் பார்ட் இருக்குது பாருங்கள், அது பேர் பேசல் பிளேட்டு. அப்புறம் டெயில் ஃபைபர்ஸ். ஸோ இது போல் நிறைய பார்ட் என்னென்னா ஹெட்டு, காலர், டெயிலு, பேசல் பிளேட் அண்ட் டெயில் ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஹெட் எடுத்துகிறோம், இதே போல் தான் இருக்கும். இந்த இங்கே இருக்கிற மாரி கேப்சிட் இருக்குது, இதுதான் கேப்சிடு. இந்த கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், த லாங் ஹெலிக்கல் டெயில் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்னர் டியூபுலர் கோர். இங்கே பாருங்கள், லாங் அண்ட் ஹெலிக்கல் டெயில் which is connected to the head. ஸோ இந்த டெயிலும் ஹெட்டும் கனெக்ட் ஆகுது எது வழியாக? காலர். அதுக்கடுத்து பாருங்கள், there is a basal plate attached to the end of the tail. இது பேர் தான் வந்து basal plate. ஆக்சுவலாக இந்த basal plateல 6 ஸ்பைக்ஸ் இருக்கும். ஸ்பைக்ஸ்னால் மைன்யூட், ரொம்ப முள்ளு போல், சின்னதாக முள்ளு போல். அண்ட் டெயில் ஃபைபர்ஸ் 6 ஃபைபர்ஸ் இங்கே பார்க்கலாம், 6 ஃபைபர்ஸ். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், the tail fibers are used to attach the phage, அதாவது அந்த வைரஸ் பார்ட்டிக்கிளை பாக்டீரியல் செல்லோடு அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போ? டியூரிங் த ரெப்ளிகேஷன். கடைசி பாயிண்ட்டு நியூக்ளிக் ஆசிட் பாருங்கள். இந்த நியூக்ளிக் ஆசிட் இஸ் அ டிஎன்ஏ. இட் இஸ் டைட்லி பேக்டு இன்சைட் த ஹெட். ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸ். 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்னது? டிஎம்வி பிளான்ட் வைரஸஸ்ஸு, இன்னொன்று வந்து பாக்டீரியோஃபேஜ் பாக்டீரியல் வைரஸஸ்.